வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட் படத்துலேருந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் லான்ச்சுக்கு முன்னாடி நிறையா பாடல்கள் வந்துச்சு, நிறையா சர்ச்சைகள் போச்சு. இந்த டியூடை சுற்றி நிறையா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பாட்டு விஷயத்தில், மியூசிக் டைரக்டர் விஷயத்தில். ஆமாம், நல்லா இல்லை அந்த மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லரில் என்ன மாதிரி மியூசிக் போட்டிருக்காருன்றத பார்த்துடலாம். மன்னிக்கணும் பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கண்டுக்கிறது கிடையாது. ஸோ மமிதா பைஜாவும் இருக்காங்க. சரி பாப்போம். லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாக்கறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கும் போதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம். நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உங்க கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி நான் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளா இருக்கேன்டா. கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தோம்ல, அடுத்த ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டே. ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால் 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நம்ம முன்னே என்னோட எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் லட்டு. இதுல என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? இன்னொரு தடவை பாப்போமா? எண்டுல ஒரு செம்மையா இருந்துச்சு. நானே அப்படியே இப்படி ஃபாஸ்டா என்னமோ போயிட்டு இருந்துச்சு, திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை பாத்துடலாம் சரியா? லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாக்கறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கும் போதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம். நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உங்க கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி நான் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளா இருக்கேன்டா. கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தோம்ல, அடுத்த ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டே. ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால் 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நம்ம முன்னே என்னோட எல்லாமே லேட்டா
இருக்கிற எதுவும் நம்ம கையில் லட்டு இதுல என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? இண்டுக்காடு தான் ஏன் மேட்ரு, இண்டுக்காடு தான் ஏன் அப்படியே நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு அப்படியே அனலைஸ் பண்றதுக்குள்ள நீ பண்ணிடுற நான் வரேன் அப்படின்ட்டு சாய் வந்து ஒன்னு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிட்டாரு. ட்ரெய்லரில் இடையில அந்த ஃபாஸ்ட் பீட் வந்ததெல்லாம் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர். ஆமாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த நாயா மாறுறதுக்கான வாய்ப்புகள், நாயா நடிக்கிறாரா இல்லை நாய் மாதிரி நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாய் மாதிரி நடிச்சு காட்டுறாரா இல்லை ஒருவேளை நாயா மாறிடுறாரா, இது என்ன மாதிரியான ஜானர்னு தெரியல. படம் ஜானர் சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை ஃபேண்டசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை நாயா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியலையே, ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு மாதிரி திரும்புறாரு. அந்த மமிதா பயப்படுவாங்கல்ல, இந்த கியூட்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் ரியாக்ட் பண்ணதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வேலை இருக்கிறது இல்ல, அவர் நிறைய நேரத்துல நார்மலா பண்றதே பயங்கரமா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், வித்தியாசமா பண்ணுவாரு. அது அவரால் மட்டும் முடியும். அந்த மாதிரி பண்றானோ தெரியல, அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா அவங்க அம்மாவை கிஸ் பண்ண போதுமே அப்படி பண்ணிட்டு போனாரு. டவுட் இருக்கு. படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். படம் வரட்டும், படம் என்ன 17ஆம் தேதி தானே வருது. ஆனா இதுல இவங்க மமிதா சொல்றாங்க இதுல 2 பேர் லைஃப்மே இருக்கு அப்படின்றாங்க. புரியலையே. படம் பார்ப்போம். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. அந்த லாஸ்டா போட்ட அந்த ஒரு பிட் நல்லா இருந்துச்சு. ஆமா, என் மூச்சவ பேச்சவ நல்லா தான் இருக்கு. சும்மா மனசு கஷ்டப்படாது, நல்லா பண்றேன்.